வெண்ணிராடை படத்தின் மூலமாக அறிமுகமானார் மேடம். அந்த படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர். ஸ்ரீதர் என்றாலே எல்லோருக்கும் உடனடியாக நினைவுக்கு வருபவர் கோபு. ஸ்ரீதர் கோபு இந்த இந்த இரட்டையர்களை யாரும் மறக்க முடியாது. காதலிக்க நேரமில்லை என்றால் ஸ்ரீதர் நினைவுக்கு வருவார், நாகேஷ் நினைவுக்கு வருவார், பாலையா நினைவுக்கு வருவார், கூடவே கோபுவும் நினைவுக்கு வருவார். அதேபோல் கலாட்டா கல்யாணம், காசேதான் கடவுளா போன்ற படங்களில் ஒரு லிவிங் ஹியூமரிஸ்ட் என்று சினிமாவில் சொல்வார்கள். ஸ்ரீதருடைய சினிமா நிறுவனம் சித்ராலயா. ஒரு காலத்தில் ஸ்ரீதர் நடத்திய திரை நாளிதழின் பேரும் சித்ராலயா. அதனால் கோபுவின் பெயரோடு சித்ராலயா கோபு என்ற பெயரும் ஒட்டி கொண்டு விட்டது. இவர் மேடத்தோடு முதல் படத்திலிருந்தே பணியாற்றியிருக்கிறார். அவர் இப்போது என்ன சொல்கிறார் என்று கேட்போம். வணக்கம் கோபு சார். வணக்கம் சுதாங்கர். மேடத்தினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதை நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது அவர்களுடைய முதல் படத்திலிருந்தே நீங்கள் அவங்களோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, ஸ்ரீதருடைய அசிஸ்டண்ட்டாக. முதல் அறிமுகம் எப்படி, உங்களை பற்றி அந்த ஆரம்ப கால ஆப்சர்வேஷனை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது வேடிக்கையாக சொல்லணுன்னா, அகில இந்திய லெவலில் தொட முடியாத ஒரு ஹைட்டுக்கு போன சில விஐபிஸை பார்த்து இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்களே, ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், அவங்க சொல்லி பெருமைப்படுவாங்களாம். இந்த விஐபிக்கு நான் 1ஆம் கிளாஸில் பாடம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு அதில் ஒரு பெருமை. அது மாதிரி நானும் நடமாடும் தெய்வம்னு போற்றப்படுகிற நம்ம மேடத்துக்கு நான் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் மாதிரி அவர் முதல் படம் வெந்நீர் ஆடைக்கு நான் ஸ்ரீதர் எழுதின டைலாக்ஸை இவங்களுக்கு படித்து காட்டியிருக்கேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. ஒரே ஒரு தடவை தான் படிப்பேன், 2ஆவது தடவை படித்து காட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ கிராஸ்பிங் பவர், உடனே சொல்லிவிடுவாங்க. ஐ யூஸ் டு அட்மையர். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 16-17 வயசு தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு. நேராக கான்வென்ட்லேருந்து வந்த மாதிரி சிலர் பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். அவங்க அவங்க கார்லேருந்து இறங்குறது, இந்த மேக்கப் போடுறது, அந்த மேக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு சீட் இருக்கும், செட்டு உள்ள, அதில் உட்காருறது, இந்த நடை உடை பாவனையெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு கிளாஸ் ஆஃப் டச் இருக்கும், அதாவது ஒரு ராயல் டச் இருக்கும். நான் இதெல்லாம் அட்மைர் பண்ணி இது ஒன்று. அது எப்படி நீங்கள் ஒரு வாட்டி கேட்ட உடனே சொல்லிடுறீங்க? ஒன்றும் இல்லை, அது அட்டென்டிவாக கேட்குறேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்ப அம்புலாக சொல்லுவாங்க அவங்க. இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல். ஆமாம், ரொம்ப கஷ்டமான ரோல். அவங்க ஃபஸ்ட்டு செஞ்சது ஒரு ஹைலி சோபிஸ்டிகேட்டட் பணக்கார குடும்பத்தில் ஒரு மென்டல் பேலன்ஸ் இல்லாத ஒரு பொண்ணு, ஆட்டம் பாட்டம், ஒரு வெகுளித்தனமான ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு பாதியில் ஓஹோ நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சேஞ்ச், ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வந்து கேரக்டரில் ஒரு சென்டிமெண்டல் டச்செல்லாம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை செய்ய வேண்டிய பாத்திரம் அது. அதெல்லாம் ரொம்ப அனாயாசமாக ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. நீங்கள் எந்த படத்தில் அவங்களோட அசோசியேட் ஆனீங்க? அப்போ நான் ஒரு காமெடி ஹியூமரஸ் ரைட்டர்னு இண்டிபெண்ட்டாக நிறைய நில் கவனி காதலி, அனுபவம் புதுமையாக நிறையா படங்கள் எழுத ஆரம்பிச்சுட்டேன். இண்டிபெண்ட்டாக பிகேம் டைலாக் ரைட்டர் அண்டு கதை வச்சனம் எழுதுகிற ஒரு ஸ்டாம்பு குத்தியாச்சு. சைனீஸ் அக்ரஷனோ இல்லை பாகிஸ்தான் வாரோ எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போது பாகிஸ்தான் வார் யுத்த நிதி வேணும்னு சொல்லிட்டு சிவாஜி ஸ்ரீதர் அளிக்கும் நட்சத்திர இரவு அப்படின்னு அந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் சென்டர்லேயும் அந்த கலை விழாவை நடத்தினாங்க. அதுக்கு ஒரு ட்ராமா வேணுன்ற போது இந்த ட்ரிப்ளிகனில் எங்கள் மாமனார் வீடு இருக்குது, அந்த மாடி மேலே உட்காந்து 1 டேல ஸ்ரீதர் சொல்லிட்டாரு, அதை எழுதிட்டு தான் நீ வரணும், இந்த பக்கம் வராதேன்னு. 2 நாளில் அதை எழுதிக்கிட்டு கலாட்டா கல்யாணம்ன்ற நாடகம் அது, அப்புறம் தான் படம் அது. அதை எழுதிக்கிட்டு எடுத்தும்போது சிவாஜி சார்கிட்ட படித்து காமிச்சேன். அவர் சரி நல்லா இருக்குது, இதை பண்ணிடலாம். அதே மாதிரி பப்பிமா டான்ஸு, எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை, இதெல்லாம் கம்பைன் பண்ணி நட்சத்திர இரவு. அதில் தமிழில் சுந்தரிபாய் கலாட்டா கல்யாணத்தில் பண்ண ரோலை மேடத்தினுடைய மதர் சந்தியா அம்மா பண்ணாங்க. இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த கலை விழாவில், டான்ஸில் ஆடினாங்க. அப்போது அது எல்லா ஊர்லேயும் எந்த ஊரில் போட்டாலும் கலாட்டா கல்யாணத்துக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன். ஏன்னா அது சிவாஜி பர்சனலி லைக் தட் சப்ஜெக்ட். அப்புறம் இந்த அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த படத்தை நான் எடுக்க போகிறேன் என்னுடைய சிஸ்டர் கன்சர்னில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போ ரொம்ப எம்ஜிஆர் காம்படிஷனில் இவங்களுக்கு நிறைய படம்
இவ்வளோ பெரிய கூட்டம் நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஜாஸ்தி மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சிவாஜி ஃபீல் பண்ணார். இல்லை இல்லை இல்லை, நான் போய் சந்தியா அம்மா கிட்ட அதில் நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சிவாஜியாக போயிருந்தார். எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் மாட்டாருனார். அதை பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு அப்போது நான் சந்தியா அம்மாக்கிட்டலாம் இந்த நாடகத்திலலாம் இந்த இதில் அம்மா நாங்கள் இது மாதிரி சிவாஜி ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் மேடத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்னா நான் பண்ணுறேன் போய் எனக்கே தெரியும் அந்த நாடகம். அது தெரியும், பட் சினிமான்னு வரும்போது கேரக்டர்ஸில் யார் யார் போட்டிருக்கீங்கன்னு கேட்டார். சிவாஜி மேடம் அவங்க மெயின் லீடு, அப்புறம் நாகேஷ் மனோரமா, ஏபிஎம் ராஜன், ஜோதிலட்சுமி, சச்சு கோபாலகிருஷ்ணன், இந்த பக்கம் தங்கவேலு அவருடைய ஒய்ஃபு சுந்தரி பாய், மச்சினை வந்து சோ, இவ்வளோ பேர் சேர்ந்து நடிக்கிற சீனே ஒரு 7-8 சீன் வரும். 7 or 8 days காம்பினேஷன்ஸ் வரும். அதுதான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டு கோஆப்ரேஷன் சந்தியாமா பண்ண கோஆப்ரேஷனில் நான் இன்றைக்கி இந்த கலைச்செல்வியின் கலைப்பயணம் நாடகத்திலிருந்து தொடங்கினாலும் அவருடைய திரையுலக பிரவேசம் என்பது வெண்ணிராடை. அதற்கு பிறகு அவர் பல படங்களில் நடித்துவிட்டு புகழ்ச்சி போயிட்டாலும் அந்த வெண்ணிராடை படத்தை நமக்கு கடந்த 50 ஆண்டுகளாக நினைவுபடுத்தி கொண்டிருக்கும் பெயர் ஒருவருண்டு. அந்த படத்தின் பெயரை சொல்லாவிட்டால் அவரை நமக்கு தெரியாது. ஆனாலும் கடந்த 50 ஆண்டுகளில் பல காமெடியன்களோடு நடித்து 4 தலைமுறைகளை தாண்டி இன்றைய காமெடியன்களுக்கும் ஈடு இணையோடு அந்த படத்தையும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பவர் உங்களுக்கே தெரிந்திருக்கும். வேறு யார்? நம் வெண்ணிராடை மூர்த்தி. அவரை சந்திப்போம். வணக்கம் மூர்த்தி சார். வணக்கம் சுதாங்க சார். இன்றைக்கி அம்மாவுடைய பிறந்தநாள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க மக்கள் பணியில் ஈடுபட்டு ஆரோக்கியமாக நீண்ட நெடுநாள் வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் இவங்களோட எப்போ? வெள்ளிராடையில் அவங்க கூட நான் 1-2 சீன் தான் நடிச்சிருக்கேன். அப்போ தான் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸ்டுடியோவில் தான் அவங்கள செட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. அவங்க ஏற்கனவே ஒரு 500 படம் ஆக்ட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வந்து புது அனுபவம். ஸோ டைரக்டர் என்ன சொல்லுவாரோ அது எப்படி பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன நடுக்கம்லாம் இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஏதோ ஒரு 500-600 படம் பண்ணிவிட்டு வெண்ணிராடைக்கு வந்த மாதிரி அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மெச்சூரிட்டி அவங்களுடைய நடிப்பில். போனால் அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிரேக்குன்னு சொல்கிற வரைக்கும் இந்த செட்டை விட்டு நகரவும் மாட்டாங்க. அவங்க போய் ஒரு சேரில் உட்காந்துப்பாங்க, ஏதாவது புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போவாது நான் குறுக்க போனால் கூப்பிட்டு என்கிட்ட 2 வார்த்தை பேசுவாங்க. அப்படி ஒரு நாள் பேசும்போது, நீங்கள் எம்ஜிஆர் சாரை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன்னு. என்னை மெனக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போய் எம்ஜிஆர் சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினது மேடம் தான். அதற்கு பிறகு நீங்கள் பல சந்தர்ப்பங்களே அவங்கள சந்திச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள பல சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு என்னையும் தெரியும், என்னுடைய மனைவியும் தெரியும். அதனால் என் மனைவியோட நான் 1 or 2 times நான் போய் அவங்கள பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தெல்லாம் பற்றி விசாரிப்பார். என்னுடைய பையனுக்கு திருமணமான உடனே அவனையும் அழைச்சிக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த இடத்துல ஒன்று கண்டிப்பாக சொல்லணும். என் பையனும் என்னுடைய நாட்டு பெண்ணும் மேடம்க்கு நமஸ்காரம் பண்ண உடனே அவங்க வாழ்த்தினாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்திரேலியா கமிச்சு படிக்க வச்சு இப்போ நீ அமெரிக்காவில் இருக்க. அமெரிக்காவில் இருக்கும்போது அமெரிக்கன் மாதிரி இருக்கணும். ஆனால் வீட்டுக்குள்ளே நம்முடைய கலாச்சாரத்தை விடவே கூடாது. நாம் பண்ணுற எல்லாத்தையுமே நீ அங்கேயும் வீட்டுக்குள்ளே பண்ணணும். வெளியில் ஆனால் நீ அமெரிக்கன் மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் ஸ்ட்ரைக்கிங். அதே மாதிரி டக்குன்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் அடிக்கடி என் பையன்கிட்ட ஞாபகப்படுத்துவேன், நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுறாத, வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோ, வெளியில் அமெரிக்கன் மாதிரி இருந்துக்கோ, அவங்க சொன்ன மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நான் உங்கள் சினிமா ட்ராவலுக்கு வரேன். வெண்ணிராடை ரைட். அதற்கு பிறகு நான் மறக்க முடியாத சிக்னிஃபிகண்ட் ரோல் என்பது சுமதி அண்ட் சுந்தரி. அந்த 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 படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல தர்ம சங்கடம். அந்த கால் ஷீட் கேட்டு வரவனை சமாளிக்கிறது,
அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இவங்க திடீர்னு கார் எடுத்துன்னு போய் அந்த மயிலாப்பூர் குளத்தங்கரையில் காய்கறி வாங்கி க்ரௌடு இது பண்ணுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன் அந்த படம். ஒன்று அவங்களோட நடிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அட் தி சேம் டைம் நான் ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த டைலாக் இருந்தாலும் ஒரே டேக்கில் பேசிடுவாங்க. நாம் கொஞ்சம் விளையாட்டாக நம்முடைய அட்டென்ஷன் அங்கே எங்கே போகிறதுனால சம்டைம்ஸ் 2 டேக் 3 டேக் ஆகும். அது அவங்க எதிரில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அலர்ட்டாக கரெக்டாக பேசுவேன். இந்த வெண்டைக்காய் என்ன விலை? இந்த கேரட் என்ன விலை? என்னங்க நீங்க நடிகை சுமதி இல்லீங்க? அன்பா அன்பா படத்துல ஆக்ட் பண்ணியே பாருங்க, பிரமாதம் போங்க. இப்ப நான் சுமதி இல்ல, சாதாரண பொண்ணு. சரி, அந்த கத்திரிக்காய் என்ன விலை? வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு போங்க, காசு கிசு ஒண்ணு வேணாம். நான் அவங்க இருக்கிறீங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. எல்லா பெண்களையும் போல நானும் பேரம் பேசி கரிகாய் வாங்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன். இப்ப நீ விசிறி இல்ல, கடைக்காரன். விலைன்னு கேட்டா கிலோ 1 ரூபா. அதெல்லாம் முடியாது. நான் 12 ரூபாய் தான், சாரி 12 அணா தான் கொடுப்பேன். சரிம்மா. சுமதி அடுத்த படம் எப்ப சுமதி ஒரு பாட்டு பாட. ஏன் சார், ஏன் எல்லாரும் வந்து இப்படி சூழ்ந்துக்கிறீங்க? மத்தவங்கள போல நானும் சுதந்திரமா கடைக்கு வந்து கரிகாய் வாங்குறது கூட தவறா? தயவு செய்து எல்லாரும் போங்க ப்ளீஸ். அம்மா உங்க வீட்டுல காணோம், நாங்க பதறியே போயிட்டோம். ஏமா இப்படி கூட்டத்துல வந்து எங்களுக்கு அவதி கொடுக்குறீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு வாங்க. இப்படி நடக்கும் தெரிஞ்சா ஒரு லாரி போலீஸ கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க நீங்க வாங்க. யோ தள்ளி போயா, வழி விடு வழி விடு. கைய முடியா கைய முடியா. சத்தா சத்தா சத்தே விடு. கதவை. அவங்களுடைய ஃபிலிமு, அவங்களுடைய புக் நாலேஜு, நீங்களுமே நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறதுனால அதை பற்றிய விஷயங்கள் நாம் பேசுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த கலைப்பயணத்தில் அவரோடு அந்த திரைப்பயணம் ஆரம்பித்த போது நீங்களும் அவரோடு இருந்தீர்கள். உங்களுடைய எண்ணங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் சுதாகர் சார். இங்கே வந்து காவிரி தந்த கலைச்செல்வியின் கலைப்பயணத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள பலர் வருகிறார்கள். சிலர் வெளியூரில் இருக்கிறார்கள். அலுவல் காரணமாக வர முடியாத நிலையில் இருந்தாலும் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது அவ்வப்போது வரும். இப்போது முதலில் ஒருவர் பேசப்போகிறார். அவர் அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன். இந்த பாட்டை கேட்டால் அவர் முகம் ஞாபகம் வரும். நாளாம் நாளாம் திருநாளாம் காலத்தால் மறக்க முடியாத அந்த பாட்டை கேட்டாலும் அவர் முகம் நினைவுக்கு வரும். துள்ளுவதோ இளமை, அந்த பாடலை குடியிருந்த கோவில் பாடலை கேட்கும்போது முதலில் நினைவுக்கு வருவது அவர் முகம்தான். அவர் மேடமுடைய நெருங்கிய தோழி. இருவருக்கும் பரஸ்பர பாசம் உண்டு. தெரிந்திருக்குமே. ராஜஸ்ரீ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது கேட்கலாம். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவங்களும் நாங்களும் நிறைய வருஷம் பழகியிருக்கோம். ஏன்னா இது இப்போ இல்லை, பிக்சரில் ஆக்ட் பண்ணுறதுலேருந்து நானும் அவங்களும் நிறைய தமிழ் தெலுங்கு படம் நிறைய நடிச்சிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, குடியிருந்த கோயிலில், அப்புறம் வந்து பட்டிக்காட்டு பொன்னையா, அந்த மாதிரி அவங்க கூட நான். அப்புறம் அவங்க எம்பியாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு நான் ஹைதராபாத்லேருந்து என் பையனை கூட கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் என் பையனை ஆசீர்வாதம் கூட பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் என் பையனோட கல்யாணத்துக்கு கூட அவங்கள கூப்பிட்டப்ப தப்பக்கொண்டா வஸ்தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்தாங்க. வந்து ஒரு 1/2 hour உட்காந்துட்டு எங்கள் எல்லாம் கூட சந்தோஷமாக பழகிட்டு பேசி, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் மீட் பண்ணோம். என்னோடய பையன் கல்யாணத்துக்கு அஞ்சலி தேவம்மா, சரோஜா தேவி, ராசுலட்சணா, எல்லோரும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, கிருஷ்ணகுமாரி, இவங்க எல்லாம் வந்தாங்க. எல்லோரும் கூட நல்லா பேசி பழகிட்டு பண்ணாங்க. ரொம்ப நல்ல மனசு பிடிச்சவங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது செட்டில் கூட ரொம்ப காமாக குவைட்டாக உட்காந்துட்டு புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ பேசுவோம். நாங்கள் லஞ்ச் ஹவரில், பிரேக் ஹவரில் நாங்கள் எல்லாம் பேசுவோம். ரொம்ப மரியாதை உள்ளவங்க, ரொம்ப நல்லா சிரித்து பேசுவாங்க, மனசை விட்டு பேசுவாங்க. யாரையும் புண்படுத்துகிற மாதிரியே பேச மாட்டாங்க. எங்கள் காலத்தில் நிறைய பேர் படித்த ஹீரோயின்ஸ் இல்லை.
கம்மி தான். ஆனால் ஜெயலலிதா அம்மா கான்வெண்ட்டில் படித்து வந்தாங்க. ஆனால் அவங்க ஸ்டைலு, அவங்க பேசுகிற விதானம், டைலாக்ஸு, அந்த கெட்டப்பு, அந்த நடை எல்லாம் ஒரு ஸ்டைலாக இருக்கும். கான்வெண்ட்டில் படித்து வந்தாலும் அவங்க ஆக்டிங் எல்லாம் ரொம்ப, ஏன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா டான்ஸ்றவங்க, நல்லா டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு படத்தில் போடுற ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எந்த கேரக்டருக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். அவங்க மதர் சந்தியா அம்மா வருவாங்க. அவங்க கூட நான் நிறைய படம் தெலுங்கில் நடிச்சிருக்கேன். அவங்க கூட சொல்லுவாங்க கெட்டப்பு எல்லாம் அவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. டிசிப்ளின், கரெக்டு டைமுக்கு செட்டில் வந்து உட்காருவாங்க. அந்த டைலாக்ஸ், மெமரி பவர், ஒரு வாட்டி 2 வாட்டி டைலாக் சொன்னாலே நல்லா மெமரி இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் எம்ஜிஆர் அவர் வந்து அவர் கூட ஏதாவது அவுட்டோர் ஷூட்டிங் போனால் அவர் என்ன லஞ்ச் ஹவரில் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் வைப்பார். சாப்பாடு விஷயத்தில் அவர் ரொம்ப கவனம் எம்ஜிஆர் அவர். ஏன்னா மற்றவங்க சாப்பிட்டாங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா கூட சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏழை இல்லை யாரும் இல்லை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் முக்கியமாக அவங்க மனுஷங்களுக்கு தேவைப்பட்டது சாப்பாடு தானே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சாப்பாடு. அதுக்கு அந்த அம்மா ஏழை இல்லை பணக்காரங்க இல்லை, சாப்பாடு விஷயத்தில் அந்த அம்மாவும் அவர் மாதிரி தான். அப்புறம் யாராவது தப்பு பண்ணால் மன்னிக்கிற குணம் கூட எம்ஜிஆருக்கும் இருக்குது, ஜெயலலிதா அம்மாவுக்கும் இருக்குது. அதனால் அவங்க எப்பவும் நீடோடி வாழணும், நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். காவிரி தந்த கலைச்செல்வி இன்னும் பல பிரபலங்கள் வந்து நம் கலைச்செல்வியின் கலை பயணத்தை, அவருடைய சிந்தனை ஆற்றலை, அவருடைய படைப்பு திறனை, அவருடைய பன்முக திறமைகளை சொல்ல பல பிரபலங்கள் வர இருக்கிறார்கள்.